வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி சட்டசபை தொகுதிகளில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆத்தூர் ஆர்டிஓ ஆபீஸில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆத்தூர் எம்எல்ஏ ஜெயசங்கரன் உள்ளிட்ட அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஆர்டிஓ தமிழ்மணி தலைமை வகித்தார். கூட்டத்தில் தேர்தலுக்கு ஓட்டுச்சாவடி அமைப்பது குறித்து கருத்து கேட்கப்பட்டது. அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டசபை தேர்தலில் ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி சட்டசபை தொகுதிகளில் ஓட்டுச்சாவடி எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை, இளையான்குடி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் 205 இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபட மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இன்று மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வைத்து வழிபடக்கூடிய விநாயகர் சிலைகளையும், வீட்டில் வைத்து வழிபட்ட சிறிய விநாயகர் சிலைகளையும் மானாமதுரை தாயமங்கலம் ரோட்டில் உள்ள அலங்கார குளத்தில் கரைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆனால் அந்த குளத்தில் கடந்த சில மாதங்களாக தண்ணீர் இல்லாமல் ஒரு இடத்தில் மட்டும் கழிவுநீர் சிறிதளவு தேங்கியுள்ளது. இந்த கழிவுநீரில் எப்படி விநாயகர் சிலைகளை கரைக்க முடியும் என இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் கேள்வி எழுப்புகின்றனர். இதுகுறித்து இந்து முன்னணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குப்புராம் கூறியதாவது: மானாமதுரையில் புனிதம் வாய்ந்த அலங்கார குளத்தை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்று நீண்ட வருடமாக கோரிக்கை விடுத்து வருகிறோம். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் குளத்திற்குள் ஆகாய தாமரை அதிகளவில் வளர்ந்து காணப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் உள்ள சிலர் நீர்வரத்து கால்வாய்களை ஆக்கிரமித்து வீடுகளை கட்டியுள்ளதாலும், கழிவுநீரை குளத்திற்குள் விடுவதாலும் அலங்கார குளம் மிகவும் மாசடைந்து கழிவுநீர் தேங்கி முளைப்பாரிகளையும் விநாயகர் சிலைகளையும் கரைக்க முடியாததால் பக்தர்கள் வேதனையில் உள்ளனர். தாலுகா அலுவலகத்தில் முறையிட்டுள்ளோம் என்றார். மாற்று ஏற்பாடாக தண்ணீரை விலைக்கு வாங்கி அலங்கார குளத்தில் தண்ணீர் நிரப்பும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள தயாபுரம் மிஷன் மருத்துவமனையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு திட்டம் நான் முதல்வன் திட்டம் சார்பில் மருத்துவ பயிற்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை இந்திய மருத்துவ சங்க நிர்வாகிகள் டாக்டர் செல்வராஜ், முத்துராமலிங்கம், ஜீவரத்னம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். மருத்துவமனை கண்காணிப்பாளர் விஜய் பிரதாப் வரவேற்றார். விழாவில் 3 பிரிவுகளின் கீழ் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள் குறித்து டாக்டர்கள் பேசினர். அதில் ஏராளமான மாணவர்கள் மருத்துவ துணை படிப்புகளை அங்கீகாரம் மற்றும் முறையான பயிற்சியாளர்கள் இல்லாத கல்வி நிலையங்களில் பயின்று தங்களது வாழ்க்கையை வீணடித்து வருகின்றனர். ஆகவே மாணவர்கள் அரசு அங்கீகாரத்துடன் தரமான பயிற்சியாளர்கள் மற்றும் கல்வி நிலையங்களில் பயின்று பொதுமக்களுக்கு சேவையாற்றும் விதத்தில் பயின்று அனைவருக்கும் உதவ வேண்டும் என்றனர். விழாவில் டாக்டர்கள் ரேவதி, பாலம்மாள், ஜெகன், முத்துப்பாண்டியன், திவாகர், வக்கீல் முத்துக்குமார் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திறன் மேம்பாட்டு பயிற்சி முதல்வர் மானுஷா நன்றி கூறினார். விஜய நேர்ல பார்த்தா குட் மார்னிங் அங்கிள், வணக்கம், எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவார் என திரைப்பட இயக்குனர் ரவிக்குமார் கூறினார். நான் அரசியல் எல்லாம் எனக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு அனுபவமும் கிடையாது. பட் விஜய் பேசுறது தப்பா யாரும் எனக்கு படல. ஏன்னா அவர் நிஜமாவே நேரில் பார்க்கும்போது குட் மார்னிங் அங்கிள், வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள் தான் சொல்லுவார். அதை இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லியிருக்காரு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், அதை விடுங்க. மற்றபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணா ஓகே, அது யாரா இருந்தாலும் சரி இல்லையா. எனக்கு அவர் நானே அதே ரெட் ஜெயண்ட்டுக்கு 2 படம் பண்ணியிருக்கேன். ஆதவன் பண்ணியிருக்கேன், இது மன்மதனம்ப பண்ணியிருக்கேன். அந்த டயத்துலலாம் ஸ்டாலின் சார் அப்போ டெப்யூட்டி சிஎம்மாக இருந்தார். அவர் படம் பார்ப்பாரு. நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். நானே வணக்கம் அங்கிள் தான் சொல்லுவேன், ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள. அது தப்பான வார்த்தையே கிடையாது. அது தப்பான வார்த்தை கிடையாது. அவர் கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேசுறதுக்கு, ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே. ஃபுல்லாக ஜனங்க பூரா அவருடைய ஆடியன்ஸு, அவருடைய கூட்டம். அந்த கூட்டத்தை ஜாலி பண்றதுக்காக அப்படி பேசியிருக்கலாம். அப்படி பேசுனதா தான் நான் நினைக்கிறேன்.
அவர் வந்து தப்பாக ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு, அது குறை சொல்கிற வார்த்தையே கிடையாது. இப்போ நான் இவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன், பாபு அங்கிள் அப்படி தான் கூப்பிடுவேன். அது என்ன தப்பு இருக்குது? அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழில் மாமான்னு கூப்பிட்டா வேணா ஒரு தப்பாயிடும், அப்படி அவர் கூப்பிடலையே. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நரசிங்கபுரம் பகுதியில் பெரியாண்டச்சி அம்மன் கோயில் உள்ளது. கோயிலை தனியார் நிர்வகிக்கின்றனர். அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 4 தலைமுறையாக அம்மனை வழிபட்டு வருகின்றனர். கோயில் பழமையானதால் கட்டுமான புனரமைப்பு பணி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தனிநபர்கள் கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதையறிந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோயில் அருகே குவிந்தனர். ஆத்தூர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். இருதரப்பையும் அழைத்து சமரசம் பேசினர். உரிய ஆவணங்களை கொண்டு வருமாறு இருதரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டது. இதில் உடன்பாடு ஏற்பட்டதால் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கோயில் நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதால் கடும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் விசாரணை நடத்தி கோயில் நிலத்தை மீட்டு தர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். அவருக்கு 10 அடி கோயில் சுத்தி வரதுக்கு இடத்துல, அது மாதிரி எங்களுக்கு 10 அடி பொறுமைக்கு தானே, எங்களுக்கு 10 அடி சுத்தி வரதுக்கு இடத்துல பண்ணி திங்க மாட்டா. நான் இந்த சாமி வந்து பண்ணி திங்கும். அதனால இவர் என்ன பண்ணாரு, பழைய பூசாரி எடுத்து அந்தாண்ட வையினாரு, நாங்க வச்சுக்கிட்டோம். இப்ப இந்த இடமும் இவங்க இடம்னா நாங்க எங்க போறது சொல்லு சாமி? நாங்க ஒரு 1950ல இருந்து இந்த சாமியை வச்சுக்கிட்டோம். பிள்ளைங்களுக்கு முடியா இருக்குன்னா நாங்க எங்க பூசை கூட வச்சு நாங்க முப்பூசை செய்யறது சொல்லு சாமி? நாங்க இல்லாத ஏழைங்க, ஓடனா தான் உண்டு, இல்லன்னா இல்ல. எங்க மேல கேஸ் கொடுத்தா எங்ககிட்ட 1 ரூபா கூட கிடையாது. நாங்க ஓடனா தான் 10 ரூபா. எங்க மேல கேஸ் கொடுக்கறாரு. இவரு எந்த ஊர் தான் தெரியாது, இங்க வந்து நிலநாட்டிக்கிட்டாரு.